ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறேங்க. சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கிரேவி, சிக்கன் கறி, சிக்கன் பெரட்டல், திண்டுக்கல் பிரியாணி எல்லாம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபிஸ் எல்லாம் ஈஸியாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சால்ட்டு போட்டு நல்லா கழுவி எடுத்து வைக்கும்போது பச்சை வாசம் வராமல் இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லித்தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமன் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு நம்ம ஊற வச்சு சிக்கன் கறி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளும் சிக்கன் நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ரெஸ்ட் விட்டுட்டு சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம சிக்கன் கறிக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு சேர்க்கணும். அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறி வரட்டும். இப்ப அதே பேன்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளையும் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டேங்க. நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது பிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வறுத்த கருவேப்பிலையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோடய சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கறிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்க போறது இந்த மசாலா பொடி தாங்க. இப்ப நம்ம மசாலா பொடியை அரைச்சு எடுத்த அதே மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கறியை நான் இன்னைக்கு குக்கர்லயே ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கிக்கணும். நம்ம பச்சையை அரைச்சு சேர்த்திருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும் போது பச்சை வாசம் போயிட்டு தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசால் பொடி சேர்த்து கலக்கும் போது நல்ல ஸ்மெல்லாவும் சூப்பரா இருக்குங்க. நல்லா கமன் வாசத்தோட இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி மசால் பொடி சேர்த்து கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும், அதனால தண்ணி அளவாவே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்போ நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணும் போதே நல்லா கமன் வாசத்தோட செம்ம டேஸ்டியான சிக்கன் கறி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு டெம்டிங்கா இருக்குன்னு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. கொத்தமல்லி தலைய மேல தூவிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா,
நான் புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் கறி செம பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கீ ரைஸ், கோகனட் மில்க் ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. டேஸ்டியான இந்த சிக்கன் பிரட்டல் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரட்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா பொடியை வறுத்து அரைக்கணும். அதுக்காக பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 பட்டை சின்னதா சேர்த்துக்கிறேன். 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன மராட்டி மொக்கு சேர்த்திருக்கேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ட்ரை கோகோனட் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காவா இருந்தா கூட 1 டேபிள் ஸ்பூன் துருவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா நமக்கு வாசம் வருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கனை சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் நல்லா சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதுலயே 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுலயே 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். இப்ப நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரையும் பேனையும் கழுவி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் வேகறதுக்கு 1 கப் அளவுக்கு மொத்தமா சேர்த்திருக்கேன் தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டாம். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நான் ஒரு 15 நிமிஷம் சிக்கனை நல்லா குக் பண்ணிட்டேன். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நல்லா சூப்பரா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரட்டல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பாருங்க, நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்குன்னு. அவ்வளவுதான். இப்ப கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, சிக்கன் நம்ம வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் பிரட்டல் வீட்ல ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செம ஜூசியா இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ண போறேங்க. அதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான அளவுகளை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான திண்டுக்கல் பிரியாணி வந்து கிடைக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சுக்கலாம். அதுக்காக இஞ்சி வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. 75 கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கம்மியாவும் பூண்டு வந்து அதிகமாவும் சேர்க்கணும். அப்பதான் பிரியாணியோட ஃபிளேவரும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நெஞ்செரிச்சல் இல்லாம நல்ல சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ இஞ்சி வந்து 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதோடவே 75 கிராம் அளவுக்கு பூண்டை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணிக்கு நான் ஒரு 650 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. நல்ல பெரிய பெரிய பீசஸா வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் வந்து கரெக்டா நம்ம 500 கிராம் அளவுக்கு சேர்த்த போறோம். 1/2 கிலோ அரிசி சேர்த்த போறோம். அதை விட ஒரு 100ல இருந்து 150 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எக்ஸஸா போடும்போது ஃபிளேவரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம்.
நான் கரெக்டாக மெஷர் பண்ணி 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்கிற மாதிரி ஜீரக சம்பா ரைஸாக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ரைஸில் தான் வந்து செமையான ஃப்ளேவரே கிடைக்கும். அந்த அரிசியை நம்ம எடுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கணும். அந்த மாதிரி ஜீரக சம்பா ரைஸ் வந்து கடையில் கேட்டு நல்ல ரைஸாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசியை எடுத்திருக்கேன். இந்த பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு மசாலா பொருட்களெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு அரிசியும் நல்லா ஊறி வந்துடும். இப்போ அரிசியை தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது இருக்கட்டுங்க. இஞ்சி பூண்டு அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி பட்டை வந்து ஒரு 4 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 அன்னாச்சி பூ, 5 ஏலக்காய், 20 கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன். கிராம்ஸ்ல சொல்லணும்னா நம்மளுக்கு பட்டை வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க, கிராம்பு வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அன்னாச்சி பூ வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 2.5 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கிராம்ஸ்ல மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். என்னோட மிக்சியில இந்த அளவு தான் நைஸா அரைக்க முடிஞ்சது. உங்களுக்கு நல்லா நைஸா அரைக்கிற மாதிரி புல்லட் ஜார் இருந்ததுன்னா நல்லா பவுடர் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம. இப்ப அடுப்புல பிரியாணி செய்யறதுக்காக நல்ல கெட்டியான கனமான பாத்திரமா வந்து வச்சிருக்கேங்க. அடிகனமான பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்துல ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்னதா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அரை அன்னாச்சி பூ, ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோடவே 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி எடுத்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் வெங்காயத்தை வதக்கிக்கிட்டேங்க. நீங்க இன்னுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதக்கினாலும் நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் போல நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிட்டு அப்படியே அழகா நிறம் மாதிரி வரும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். நல்ல கலர் மாதிரி நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதுல மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போறதுல பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன். மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நீல மிளகாய் சேர்த்திருக்கிறனால காரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும், அதனால ஒரு 10ல இருந்து 12 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க குட்டை மிளகாய் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா காரம் அதிகமா இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பட்டை கிராம்பு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்க நைஸா அரைக்க முடியும்னா பவுடர் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் பேஸ்ட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ஒரு கை இருக்கிற மாதிரி மல்லித்தலை எடுத்திருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கிறேன். கரெக்டா என் கைக்கு ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை வந்து எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 1/4 கட் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். அதே அளவு இருக்கிற மாதிரி புதினா தலையையும் சேர்த்துக்கலாம். 1/4 கட்டு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. மல்லி புதினா நல்லா வதங்கிடணும். இப்ப மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு 50 ml தயிரை சேர்த்துக்கிறேங்க. 50 கிராம் அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கன் வந்து நல்லா மீடியமான சைஸ்ல கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்பதான் பிரியாணிக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். சிக்கன் சேர்த்து நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் போல அப்படியே நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம சிக்கன் பரட்டி எடுக்கும் போது நல்லா உப்பு பிடிச்சி நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே நம்ம பட்டை கிராம்பு அரைச்ச மிக்ஸி ஜார்ல
ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் போல நல்லா சிக்கனை வந்து பிரட்டி விட்டுக்கலாங்க. சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு 70% அளவுக்கு வெந்து வந்துடணும். அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு வேக வைக்கும் போது ஒரு 30% வெந்துச்சுன்னா சரியா இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்துட்டு இருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 70% அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நல்ல கிரேவி பாருங்க, நல்லா திக்கா இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துரும். இப்போ இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/2 கிலோ ரைஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 3/4 லிட்டர் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 லிட்டருக்கு 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்க்கணும் 1 கிலோ ரைஸுக்கு. இப்போ நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமிங்ல உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதனால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு லைட்டா கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியா இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை வந்து சேர்க்கணும். அப்பதான் வந்து ரைஸ் நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா சூப்பரா வருங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சோடனே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி வந்து சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே நம்ம 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம இந்த திண்டுக்கல் பிரியாணில தக்காளி வந்து சேர்க்க போறதில்ல. தயிரும் லெமனும் தான் நம்மளுக்கு புளிப்புக்கு சேர்க்கணும். அதனால புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தயிரும் லெமனும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். புளிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் போல வச்சிருந்தேன். நல்லா வந்து தண்ணி கொதி வந்துட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடையில நல்லா கலந்து விட்டு தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலா வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரைஸ் லைட்டா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நல்லா அடியில இருந்து கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே நம்மளுக்கு தண்ணி வந்து நிறைய தெரியுது. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தண்ணியே தெரியல. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரைஸ் இருக்கும்போது நம்ம தம் போட்டோம்னா சரியா இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை கீழே வச்சுட்டு நான் தோசைக்கல் வந்து அடுப்புல வச்சுக்கிறேங்க. தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம பிரியாணி பாத்திரத்தையும் வச்சுக்கலாம். தம் போட ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. இப்ப தம் போடுறதுக்காக வாழை இலை வந்து மேல வந்து வச்சுக்கிறேன். வாழை இலை கிடைக்கலன்னா நீங்க நார்மலான தம்மே வந்து போட்டு எடுத்துக்கலாம். வாழை இலை வைக்கிறனால இன்னுமே ஃபிளேவர் வந்து டேஸ்டா இருக்கும். அதனால வந்து நான் வாழை இலை வந்து மேல வந்து மூடி வச்சுக்கிறேன். வாழை இலை வச்சு நல்லா இந்த மாதிரி மூடிட்டு இதுக்கு மேலேயே ஒரு தட்டு வந்து வச்சுக்கிறேங்க. நான் வந்து ப்ராப்பரா நம்ம கடைகள்ல தம் போடுற மாதிரி போட போறேன். நம்ம இன்னைக்கு கேஸ்ல வச்சுதான் செய்யறோம். ஆனாலும் நம்ம ப்ராப்பரா தம் போட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு ஸ்மோக்கி ஃபிளேவரோட பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேலேயே நல்லா தேங்காய் தொட்டிய வந்து நெருப்புல நல்லா வந்து எரிய வச்சிருக்கேன். அதை வந்து மேல வச்சுக்கிறேன். கேஸ்ல ஒரு 5 நிமிஷம் போல ஸ்லோல தேங்காய் தொட்டிய வச்சீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சுக்கும். நல்லா நெருப்பு பிடிச்ச உடனே அதை எடுத்து நம்ம இப்ப இந்த மாதிரி தட்டுக்கு மேல வச்சுக்கலாம். வேண்டாத தட்டா இருந்தா நீங்க தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தட்டி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கறி பிடிக்கும். இப்போ தேங்காய் தொட்டி நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 தேங்காய் தொட்டிய நல்லா நெருப்பு வச்சு நான் இந்த மாதிரி மேல வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தம் போடுறதுனால நல்ல ஸ்மோக்கி பிளேவரோட அசல் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி திண்டுக்கல் பிரியாணி அப்படியே டேஸ்ட்ல கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ தேங்காய் தொட்டி நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஃபுல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். கரெக்டா 20 நிமிஷம் தம் போட்டீங்கன்னா சாதம் நல்லா ஒட்டாம சூப்பரா வெந்து வரும். நம்மளுக்கு மெயினா கடைகள்ல நம்மளுக்கு டேஸ்ட் வரக்கு காரணம் அவங்க தம் போடுற ப்ராசஸ் தான். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மேல நெருப்பு போட்டு தம் போடுறனால மேலையும் நல்லா வந்து ரைஸ் வெந்து வந்துரும். கீழையும் நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். நல்ல ஸ்மோக்கி ஃபிளேவரும் கிடைக்கும். அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களால முடிஞ்ச இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லனா இந்த நார்மலான மெத்தட்லயே நீங்க வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கேஸ் டியூப் எல்லாம் நீங்க வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்ய முடியலனாலும் நீங்க நார்மலான தம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நெருப்பெல்லாம் சுத்தமா அணைஞ்சு நல்லா வந்து நம்மளுக்கு சாம்பல் மட்டும்தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம தம்மை வந்து வெளியே எடுத்துடலாம். நம்மளோட வாழை இலை பாருங்க நல்லா வந்து ஃபுல்லா வந்து அந்த நெருப்பு பட்டு லைட்டா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
நான் பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் நம்ம தம் போட்டிருந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கி ரொம்பவே நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட பிரியாணி பாருங்க சூப்பராக வந்து தம் போட்டு ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து தம்மை வந்து உடைச்சிடலாம். ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கணும். நம்மளுக்கு சாதம் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தம்மை வந்து உடைச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான மெத்தட்ல நம்ம தம் போட்டு எடுக்கும் போது பீசஸும் நல்லா வந்து சாஃப்டா வெந்திருக்கும். நல்லா உடையாம நல்ல சாதமும் உதிரி உதிரியா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம பீசஸ் எல்லாம் உடையாம குலையாம சாதமும் நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. நான் நல்லா ஃபுல்லா அடியில இருந்து கலந்து காமிக்கிறேன். சுத்தமா அடி பிடிக்காம ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. நல்லா அகலமான கரண்டியா யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஃபுல்லா நம்மளோட பிரியாணியை வந்து கலந்துட்டேங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு பீசஸும் கொஞ்சம் கூட உடையல. நம்ம போட்ட பீசஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு. நம்மளுக்கு பீஸ் கூட இவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போலவே நீங்களும் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல தம் போட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா அப்படியே கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடைக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த திண்டுக்கல் சிக்கன் பிரியாணியை நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல ஒண்ணு கூட மாறாம அப்படியே செஞ்சு பாருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டா வரும். இதெல்லாம் டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவியை ரொம்பவே சிம்பிளா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. சிக்கன் மசால் வறுத்து அரைச்சுக்கலாங்க. அதுக்காக பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1/2 கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேங்க. இதோடவே 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதா 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கிரேவிக்கு இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதுலயே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா பரட்டி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிடலாங்க. இடையில கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்தரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க கிரேவியை ஒரு 15 நிமிஷம் அப்படியே நான் அடுப்புல வச்சிருந்தேன். கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இடையில நான் கலந்துட்டே தான் இருந்தேன். சிக்கனும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா நம்மளோட கிரேவி எவ்வளோ எம்மியா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், சிக்கன் நல்லா சாஃப்டா வந்துருச்சுங்க. கடைசியா நறுக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவ் வெரைட்டிஸோட, பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா இதே போல டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.